துப்பாக்கியை பிடிங்க பாண்டி நீங்கள் ஒரு கையில் கொடுக்குறது தான். ஏன்னா அந்த துப்பாக்கியை பிடுங்கன்னு ஒருத்தர் வந்து இன்னொரு கையில் கொடுத்தது தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய டாக்கா போயிருக்கு. துப்பாக்கியை பிடிங்க பாண்டி. ரொக்கப்புலியும் பாண்டியும் இந்த இடத்துல நான் பார்க்கணும். அந்த ஸ்லாங் பேசி நீங்கள் ஆக்ஷன் சொல்ல போறீங்க, அவங்க பண்ண போகிறாங்க, ஏதாவது டைலாக் பேச போகிறாங்க. இந்த மாமனார் முன்னோட்டை இருந்து ஆக்ஷன். யாரா சொன்ன பயமே இல்லைன்னு உள்ளுக்குள்ள மரண பயத்தில் இருக்கேன். படத்தினுடைய இசை 2 பாடல் ரிலீஸ் ஆச்சு. நம்ம யுவன் சங்கர் ராஜா பாட்டு பயங்கரமாக இருக்குது. அவர் கமிட் பண்ண போகும்போது எத்தனை சாங்குன்னு கேட்டார். ஓகே, இவர் கேட்குற தோரணையே பயமாக இருந்துச்சு. சார் நம்ம கம்மியாக சொல்லுவாங்க, ஒரு மூணு சாங் சார். 3 2 தான் சார். அப்படியா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. நீங்கள் பண்ணுங்க சார், நல்லா இருக்கும் சார். 4வது சாங்கா? ஆமாம் சார். ஒரே ஒரு சின்ன கேம், டம் ஷரத்தமா வாட்டி விடுற மாதிரி கேம். நல்ல ஒரு சின்ன படம் காட்டுறேன், நீங்கள் ஜஸ்ட் ஆக்ட் பண்ணி காட்டணும், அவங்க என்ன படம் கண்டுபிடிப்பாங்க. படம் காட்ட போறீங்களா? எஸ், சிறப்பு. ரெடி. பழைய படமா புது படமா சார்? கொஞ்சம் சார் சொன்னோம். உங்க கிராமத்து படமா? வானத்தை போலையா? எஸ், தேங்க்யூ சார். பாய். ஓ, டைட்டில் ஒரு ஒரு இது எத்தனை மண்ணில கை வச்சு ஃபிலிமைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த கிறிஸ்மஸுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான திரைப்படம், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு திரைப்படம். இன்றைய ஜென்சி கிட்ஸ்களின் ஒரு நாயகனாக சரத்குமார் அவர்கள் படத்தில் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து நம்ம விஜயகாந்த் அவர்களுடைய புதுலோனான சண்முக பாண்டியன் இந்த படத்தை சேர்ந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தினுடைய இயக்குனர் கலகலப்புக்கு பேர் போன ஒரு இயக்குனர் பொன்ராம் அவர்கள். ஸோ இவங்க காம்போல கொம்பு சிவி திரைப்படம் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்களுடைய இந்த படம் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 3 பேருக்கும். எப்படி இருக்கீங்க? ஸோ வாழ்த்துக்கள். இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தோம், அட்டகாசமாக ஒரு கமர்ஷியல் லிமிட்டில் தரமாக இருந்துச்சு. நீங்களும் உங்களுக்கு ரியாக்ஷனுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்றைய ஜென்சி கிட்ஸ்களின் நாயகனா ஒரு கலக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த அனுபவம் ஆஃப்டர் டியூட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு இவால்வ் பண்ணுறது தான். என்னப்பா நீ அடிக்கடி சொல்கிற மாதிரி ஷுட் பி ரெலவெண்ட் இல்லை. ஏன்னா இவ்வளோ வருஷம் 40 வருஷம் 170 ஃபிலிம்ஸ். அப்போ இன்றைக்கும் ஒரு ரெலவெண்ட்டாக இருக்க முடியுது. இன்றைக்கி இருக்கிற ரசிகர்களும் என்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்கோன்னு நினைக்கும் போது அது இறைவன் கொடுத்தது. அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு சொல்கிறேன். ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ நம்ம ட்ரெய்லர்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் என்னைய அட்ராக்ட் பண்ண முதல் வசனம் வந்து துப்பாக்கியை பிடிங்க பாண்டி நீங்கள் ஒரு கையில் கொடுக்குறது தான். ஏன்னா அந்த துப்பாக்கியை பிடுங்கன்னு ஒருத்தர் வந்து இன்னொரு கையில் கொடுத்தது தான் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய டாக்கா போயிருக்கு. ஆமா, லாஸ்ட் இயர் விஜய் சார் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு அவர் கையில கொடுத்தாரு. எதிர்பார்த்து பண்ணீங்களோ இல்ல யதார்த்தமா முடிச்சிட்டோம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம முடிச்சிட்டோம். அது கனெக்ட் ஆயிடுச்சு. அது சிவாஜி சாருடைய கனெக்ட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷம். அந்த விஜய் சாருடைய கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் இப்போ ஃபேன்ஸ் வந்து டக்குன்னு கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க உங்களை? இல்லை, ஒன்று வந்து ஒரு விதத்தில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. எதுக்காக கம்பேர் பண்ணான்னு இருக்கு இல்லையா? தவறாக பயன்படுத்திட்டோன்னு நினச்சிடக்கூடாது. இட் இஸ் பீன் இந்த பார்ட் ஆஃப் த ஃபிலிம் தான் எல்லாமே. ஒரு விதத்தில் ப்ளஸ்ஸு மைனஸாக எதுவும் கிடையாது, ப்ளஸ்ஸு தானே. நீங்கள் ரிமைண்ட் பண்ணுறோம்ல அப்படி. கண்டிப்பாக எப்படி இருந்தது? ட்ரெய்லர்லாம் செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இது பண்ணியிருக்கீங்க. ப்ளஸ் உங்களோட லுக் பார்க்கும்போதே விஜயகாந்த் சார் தூரத்து தெரிய முழுக்கம்ல இதே கெட்டப், இதே மீசை, கிட்டத்தட்ட அவரோட ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கு. எப்படி இது வேணும்னு கேட்டு வாங்கினாரா இந்த லுக்கு? இல்லை, இது ஆக்சுவலி நாங்கள் வேணும்ன்ட்டு பிளான் பண்ணலை. நான் படைத்தலே நீங்கள் பார்த்துருந்தீங்க எவ்வளோ லாங் ஹேர் தாடி வச்சுருந்துட்டு அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் க்ளீன் ஷேவ் போகிறோன்னு முடிவு பண்ணலை, எதுவுமே முடிவு பண்ணல.
ஆன் நம்ம அன்னைக்கு உட்காந்து ஆமா. போனோம் ரொம்ப கொஞ்சமா கொஞ்சமா hair cut trim பண்ணிட்டே பண்ணோம். வந்தோம். ஒரு இடத்துல பண்ணிட்டோம். ஒரு இடத்துல ஹேர் ஓகே இதோட இதுக்கப்புறம் கட் பண்ணக்கூடாதுன்னு சார் ஒரு ஐடியாவுக்கு வந்தாரு. ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் கிருதா மட்டும் லாங்காக வச்சு பார்க்குறேன், உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கன்னா வச்சோம். ஏன் நான் அதை சொன்னேன்னா, அப்பா வந்து அந்த காலத்தில் கிருதா லாங்காக வச்சு நான் பார்த்துருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஊர் சைடு போகும்போது மதுரையில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, கிருதா மட்டும் லாங்காக வச்சுட்டு மீசையை முறுக்கி விட்டுருக்குது. அதனால் சொன்னேன், சார் அக்செப்ட் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இது அப்படியே ரெப்ளிகேட் ஆயிருக்குன்ட்டு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சூப்பர். பொன்ராம் சார், எஸ், வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து உங்களுடைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு டாக் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த படத்துடைய காம்போ போஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து நடிகர்கள் தேர்வு வரைக்கும் எல்லாமே சர்ப்ரைஸாக இருந்தது. நான் அந்த போஸ்டர்லேருந்து முதல்ல வரேன். இந்த போஸ்டரை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தேவர் மகனில் சிவாஜி சாரும் கமல்ஹாசன் சார் நிற்கிறது தான். எது நினைக்காது சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க அது அப்படியே இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்களா எதுவும்? ஆமாம், பிளான் பண்ணோம். எப்படி பிளான் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, ஒரு சில்க் ஸ்மிதாங்கிறது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். இல்லை அவங்க இந்த இது சொல்கிறாங்க, இந்த போஸ்டர் தேவர் மகன் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. எது இந்த இதுவா? அது பண்ணல, அது சும்மா நாங்கள் எடுத்தது தான். அது ஒரு இது லுக்குக்காக எடுத்தது தான். இந்த சில்க் ஸ்மிதா இருக்குல்ல, அதுதான் பிளான் பண்ணி எடுத்தோம். அதுதான் நாங்கள் பிளான் பண்ணி, இதெல்லாம் நம்ம கதைக்கான எடுத்தது. ஸ்கிரிப்டில் 2 பேருமே கையில் பார்த்தோன்னா ஒன்று இருக்கும். துப்பாக்கி வச்சிருப்பாரு, இவர் வந்து வேல் கம்பு வச்சிருப்பாரு. ஸோ 2 பேருமே ஒரு முனை தான், வேறு ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணுவாங்க. வெவ்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க. அப்பா பையன் தானா இல்லை? அது நீங்கள் படம் வெள்ளித்திரையில தான் பார்க்கணும். ஆமாம், தங்கத்திரையில் கேட்டக்கூடாது. ஓகே. பட் இன்னொரு பக்கம் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி, வழக்கமாக ஹீரோ ஹீரோக்கு தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கு அந்த பாண்டிங் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்கு டக்குன்னு மைண்டில் வந்தது வந்து பருத்தி வீரன்ல சரவணன் சாரும் கார்த்தி சாரும் அந்த சித்தப்பு அந்த பாண்டிங் மாதிரி, அடிக்கிறேடா கமாளிச்சுக்கடா சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி. எப்படி இருந்துச்சு? எப்படி வேலை வாங்கினீங்க அவர்கிட்ட? இந்த நீங்கள் இந்த காம்போ இருக்கு இல்லையா, 2 தான் நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு இந்த காம்போ செட் பண்ணிக்கிட்டேன். எப்படி சண்முகத்தை வச்சு படம் முடிவு பண்ணும்போதே ஒரு சரசமார் சார் எனக்கு வந்து அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப நாளாக பிளானு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக வந்தார். ரொக்கப்புலி சாரோட பேர். ஸோ ஊரில் வந்து அது ஃபேமஸான ஒரு நேம் அந்த ரொக்கப்புலிங்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொக்கப்புலின்னா ஏதாவது பெரிய ரொக்கப்புலியே அப்படின்வாங்க. எதையுமே ஒரு ரொக்கமாக செய்கிறது தான், அடி கொடுத்தாலும் அன்பு கொடுத்தாலும் ரொக்கமாக தான் செய்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஒரு கேரக்டரைசேஷனே சும்மா புல்லட்டில் அந்த டிஎம்எஸ் அந்த நம்பர் பிளேட்டில் பழைய புல்லட்லையா டபுள் சைலன்சர் இருக்கும், அதில் வர லுக்கு, அந்த முடி மீசிய மாதிரி அந்த ஒரு லுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து சாருடைய பொருத்தி பார்த்துட்டு இது ரொக்கப்புலி அண்ட் பாண்டி 2 பேருமே சேட்டை பிடிச்சவங்க தான், 2 பேருமே சீரியஸானவங்க தான், 2 பேருமே சென்டிமெண்ட்டானவங்க தான். எல்லாம் மிக்சடாக இருக்கும், ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது மாதிரியான அந்த கேரக்டர் செட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணும்போது நான் ஒர்க் அவுட் பண்ணேன். தென் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே சண்முகம்னா கேப்டன், கேப்டன்னா சரத் சார், எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்போ 2 கனெக்ட் பண்ணுவோம். அவர் இல்லாத இடத்துல சரத் சார் இருந்து, ஸோ அது ஒரு டீல் பண்ண நல்லாயிருக்கும், ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வழி வகுத்து அவருக்கு கைட் பண்ண நல்லாயிருக்குன்றதை நான் படமாக எழுதும்போதும் கான்செப்டாக இருக்கும்போது நான் வச்சு இந்த உருவாக்குனது. ஓகே சார், ஆக்சுவலாக சார் உங்களுடைய கேரக்டருக்கு அதெல்லாம் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஒரு ஏஜ்டான லுக்கு, இந்த மாதிரி கிராமத்து சப்ஜெக்ட் சொல்லும்போது ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் எப்படி தோணுச்சு, எப்படி எடுத்துக்கிட்டீங்க அதை மாதிரி? இல்லை, பொன்ராம் வந்து படங்கள் எல்லாமே ஒரு ஹாஸ்யம் கலந்த படமாக இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்ட் உள்ள படம் தானே. ஸோ அதனால் பொன்ராம் சார் வந்து கதை சொல்கிறாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இந்த மாதிரி படத்தில் வந்து காமெடி வந்து வரும்போது இந்த காமெடி பேஸ்டாக நம்ம படம் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை தான். தொடர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஜாயின் அலாங் வித் ஒரு வடிவேல் கூட இந்த மாதிரி படம் பண்ணியிருப்பேன். பட் இது வந்து எப்படின்னா ஒரு டோட்டலாக காமெடியாகவே இந்த ஸ்கிரிப்டை நகர்த்தி போகிறாருன்னு வந்து கதை சொல்லும் போது எனக்கு பிடிச்சது. 2வது சண்முகபாண்டியில் இருக்காங்கன்னு போது மேற்கொண்டு சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை, ரெடிலி எக்ஸப்ட். அதுக்கப்புறம் என்ன, விஜயகாந்த் சார் சன்னோட நடிக்கிறோன்னும் போது விஜயகாந்த் சார் நடிக்கிற ஒரு ஃபீலிங், எமோஷன் அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே இருக்குனால இந்த படம் நல்ல ஸ்கிரிப்டும் நல்லா அமைஞ்சிச்சு. ஸ்கோப்பு 2 பேருக்கும் நல்ல ஸ்கோப்பு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்பு. அவர் சொன்ன மாதிரி எவ்ரி இமோஷன் இருக்குது. கோவமாக மட்டும் நடிப்பார் அப்படிலாம் இல்லை, இது எல்லாமே எல்லா இமோஷனும் படம் பார்த்தா தெரியும். லாட் ஆஃப் இமோஷன்ஸ் ஃபார் பாண்டி ஆல்சோ. எனக்கு எல்லாருக்குமே ஒரு இமோஷன் கலந்த பலரும் இருந்து பெரிய டீம் ஒர்க் இது. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக செய்யணுன்ற முடிவு எடுத்து அது செஞ்சுருக்கேன். எனக்கு சந்தோஷம். என்னுடைய ஒர்க்கில் எந்த விதத்துலையும் நம்ம வந்து குறைவில்லாமல் வேலை செஞ்சுருக்கோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ சண்முக பாண்டி உங்களுடைய கேரக்டர் அப்படியே நடிச்சிட்டிங்க, சண்முகத்தை மட்டும் தூக்கிட்டு பாண்டி கேரக்டர் அதே நடிச்சிட்டிங்க. சரத் சார் கூட நடிக்கிற அந்த ஒரு அனுபவம் எப்படி இருந்தது? நான் நிறைய விஷயம் நான் கற்றுக்கலாம் அவர் கூட பண்ணும்போது. எனக்கு வந்து அவர் எப்படி பண்ணார்னா, ஹி மேட் ஷுவர் அங்கே நான் ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறேன், அந்த கஷ்டம் இல்லாமல் ஒரு ஹி மேட் ஷுவர் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன்.
என்ன ரீடேக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை டயலாக் மிஸ் பண்ணாலும் சரி, சார் நிறைய வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஹி மேட் ஷுர் எனக்கு ஐ வாஸ் கம்ஃபர்டபுள். ஸோ அந்த செட்டில் எல்லாருமே பொன்ராம் சார், கேமராமேன் சார், சரத் சார், காமெடியன் கூட ஒர்க் பண்ண காமெடியன்ஸ் எல்லாருமே தி மேட் ஷுவர் யாருனாலையும் யாருக்குமே ஒரு ப்ரெஷரோ ஒரு டென்ஷனோ ஃபீல் ஆகிடக்கூடாது. நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக ஒர்க் பண்ணோம், எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணனால செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ நீங்களே சொன்னீங்க எங்கள் 2 பேருக்குள்ள இருக்க பாண்டுன்ட்டு, அது அதனால தான் அந்த உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் தெரியுது. நாங்கள் ஆஃப் த ஸ்க்ரீனும் இதே மாதிரி தான் இருப்போம், ஆன் ஸ்க்ரீனும் இதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் அந்த பாண்ட் நல்லா நேச்சுரலாக இருக்குது, பார்க்க நேச்சுரலாக இருக்குது. ஓகே பொன்ராம் சார், உங்களுடைய எல்லா படங்களையும் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயம். சீனியர் நடிகர் யாராவது கொண்டு வந்து வச்சுருங்க ஒவ்வொரு படத்துலையும். ராஜ்கரன் சார் ஆகட்டும், அடுத்து சத்யராஜ் சார், நெப்போலியன் சார், அந்த வரிசையில் இப்போ சரத்குமார் சார். ஸோ நீங்கள் கேரக்டர் எழுதிட்டு நடிகரை ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா, இல்லை எழுதும் போதே அந்த நடிகரை தான் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்களா? எழுதும்போதே ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த கேரக்டர் மனசுக்குள்ள வந்தால் தான் எழுத முடியும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதை பண்ணும்போதே, ஏன்னா சண்முகம் தான் ஃபஸ்ட் மீட் பண்ணேன். படமெல்லாம் நினைக்கும் போது ஓகே சண்முகம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ரொக்கப்புலி கேரக்டர் யார் அப்படின்னு எழுதும்போதே எனக்கு சார் தான் ஞாபகம் வந்தார். சார் என்ன நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து சில நேரம் ஆல்டர்னேட்டிவ் எழுதும் இல்லையா, நோ ஆல்டர்னேட்டிவ் ஒன்லி சார் அப்படிங்கிறது தான் அது இருந்துச்சு. அது அந்த பக்கம் நான் யோசிச்சது கூட கிடையாது. இது ஏன்னா சில நேரம் அவங்க அவங்களும் சாரோட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இருந்தாலும் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் நான் அவரை கற்பனையாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல கேரக்டரே சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் கதை சொல்லும்போது இது எப்படி அக்செப்ட் பண்ணுவார் அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்னோட மீட்டரில் கரெக்டாக சொல்லும்போது சிரிச்சிட்டாரு. அப்போ ஓகே, அப்போ அவருக்கும் அதை கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறபோது அந்த கனெக்ஷன் தான். ஒருவேளை அந்த இடத்துல அவருக்கு பிடிக்கலன்னா பண்ண முடியாது தான். ஆனால் அதை நினச்சேன், இது சார் பண்ணும்போது இது எப்படி இருக்கும். அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சாரோட படம் சேரன் பாண்டி தான் சார். சேரன் பாண்டி ரொம்ப பிடிக்கும், நான் நிறையா வாட்டி பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் நாட்டாமையாகட்டும் எல்லா படங்களும் பார்ப்போம். எனக்கு அதில் கடைசியாக வந்து ரொம்ப பிடிச்ச படம் அரசு. அதில் வந்து அவன் கேரக்டர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு நிர்மா அப்படின்னு வருவாப்புல, ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அது இந்த சென்னை பாஷையில் பேசியிருப்பார். ஆனால் லுக்கில் பார்த்தா ஊர்க்காரமாக தான் இருப்பார். ஆனால் பாஷை தான் சென்னை பாஷை, ஆனால் ஊர்க்காரராக இருப்பார். அவனுக்கும் ஒரு வருத்தப்பட வலிசங்க இருக்கும். அந்த கேரக்டர் அப்படித்தான் இருக்கும். எனக்கு அந்த கேரக்டர் ஏதோ டிக் போட்டு அப்படி வந்து நுகரம் அப்படின்னு ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்ல அரசு படம். ஸோ இன்னைக்கு சாத்து கூட கடைசியாக சொன்னேன் சார், நான் திரும்பி ஒரு வாட்டி பார்த்தேன் அந்த படத்தை. சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அதனால சாரை ஒர்க் பண்ணும்போதே அவரை வச்சு தான் இதை கிரியேட் பண்ணீங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த கொம்பு சீவி அப்படின்னா அர்த்தம் என்ன, அதுக்கான டைட்டில் வைக்க காரணம் என்ன? கொம்பு சீவிங்கிறது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கொம்பு சீவிட்டான்னா 2 விஷயம்தான். இந்த நம்ம ஒரு நல்ல விஷயமும் அதில் இருக்கும், ஒரு நல்ல விஷயத்துக்கும் ஒருத்தனை நம்ம சொல்லித்தான் ஆகணும். இப்போ காந்தி அவர்கள் நம்ம எல்லாத்தையும் கொம்பு சீவிட்டார், அதனால் சுதந்திரத்துக்காக நம்ம போராடணும் அப்படிங்கிறதும் அதுதான். ஒரு நல்ல விஷயம், ஒரு புரட்சிகரமான விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பாக நம்ம மக்களை நாம் சீவித்தான் விடணும், இல்லைனா மழுங்கட்டையாக உட்காந்துருப்போம். அப்படி சீவப்படுற கேரக்டர்ஸ் தான் இந்த கொம்பு சீவி. ஓகே, ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஷூட்டிங் முழுக்கவே தேனி, உசிலம்பட்டி, வைகை டேம் அதை பற்றி தான் ஷூட் பண்ணியிருக்கீங்க. அந்த பகுதி மக்களை பற்றி சொல்லுங்கள், எப்படி உங்களுக்கு கோஆப்ரேட் சிறந்த மக்கள். இன்றைக்கி அவங்கள மிஸ் பண்ணுறோம். இப்போ நான் வேறு 2-3 செட்டில் வந்து அதே மக்கள் வந்து நடிக்கும் போது எப்படி இருக்கீங்கன்னு ஒரு அந்யோன்யமாக ஒரு குடும்பத்தோட பழகின மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்கெல்லாம் அதை அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டு இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். அவங்க வந்தது, அவங்க பொறுமையாக உட்காந்து, ஏன்னா ஹோல் டே வந்து நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து காட்சி வரதுக்கு லேட் ஆகும். இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து அவங்களும் பேஷனேட்டாக இந்த படத்தில் நடிக்கிறோம், நல்ல சிறப்பாக வரணும்னு உட்காந்து வேலை செஞ்சது, எங்களை உபசரித்த விதம், அந்த அன்பு பாசம் எல்லாம் ஒரு உறவினர்கள் மாதிரி தான் இருந்தோம். ஒரு குடும்பம் தான் சார். பாண்டியன் சொன்ன மாதிரி குடும்பமாகவே இருந்து வாழ்ந்துட்டோம். அப்போ சொல்லப்போனால் நான் மிஸ் பண்ணுறேன். திரும்பி எப்படா தேனி போகலாம், அந்த மக்களை சந்திச்சுட்டாச்சும் வரலாம் அப்படின்ற எண்ணம் தான் வருது எனக்கு. நீங்கள் பண்ணி நீங்கள் ஏன்னா அப்பாவுடைய ஃபேன்ஸ் அங்கே அதிகம் ரொம்பவே, அவங்க எதுவும் ஷேர் பண்ணிட்டாங்களா, அப்பா பற்றி எதுவும் பேசினாங்களா அவங்கள்ட்ட? எனக்கு ஜென்ரலாகவே நாங்கள் எங்கே ஷூட்டிங் போனாலுமே வந்து பேசுவாங்க. அதுவும் நான் மதுரை சைடில் நான் ஷூட்டிங் போனாலே யாராக இருந்தாலும் நான் உனக்கு மாமா, உனக்கு சித்தப்பா முறை, நான் உனக்கு தம்பி வயசானவராக இருப்பார் எனக்கு, சரி ஓகேண்ணே வாங்க பேசும், அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு மதுரை பேரின் டைம்ல இருந்தே அந்த இது நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்துலையும் தேனி சைடு நாங்கள் அங்கே போய் ஷூட் பண்ணும்போது நிறைய இடத்துல சொன்னாங்க அப்பாவோட படம் இங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதை பார்த்துருக்கேன், அதெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க, ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க, அப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸ் நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் சொன்ன மாதிரி தான் நாங்கள் அங்கே ஷூட் நாங்கள் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஜென்ரலாக நம்மளுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் எடுத்து நம்ம சென்னையில் இருந்தோ இல்லை எங்கே, சார் வந்து ஊர் மக்களே ஜூனியர் ஆர்டிஸ்டாக, ஸோ அது இன்னும் லைவ்லியாக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்க.
ஸோ அந்த அவங்க வந்து எனக்கும் சரி சாருக்கும் சரி அந்த பாடி லாங்குவேஜ் எடுக்கிறதுக்கு வந்து ஊர் மக்களே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பீங்க. ரெஃபரன்ஸ் போய் கஷ்டப்பட்டு எடுக்கணும்லாம் இல்லை, நாங்கள் இப்படி உட்காந்து அவங்களோட பேசும்போது அந்த ஒரு ஸ்லாங் அவங்ககிட்ட இருந்து வரும், அந்த பாடி லாங்குவேஜ் ஒன்று வரும். நீங்கள் ஒரு நாள் அவங்களோட பேசுவீங்க, 2வது நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்லாங் வரும், அவங்களோட பாடி லாங்குவேஜ் வரும். நீங்கள் தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா யார் ஊருக்காரங்க யார் ஆர்டிஸ்ட்னு வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பழகணும் நாங்கள், எங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஓகே சார், உங்களுடைய ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வச்சுருந்த ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ டக்குன்னு நான் ரொக்கப்புலியும் பாண்டியும் இந்த இடத்துல நான் பார்க்கணும், அந்த ஸ்லாங் பேசி நீங்கள் ஆக்ஷன் சொல்ல போகிறீங்க, அவங்க பண்ண போகிறாங்க, ஏதாவது டைலாக் பேச போகிறாங்க, என்ன பண்ண வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஒரு டைலாக் சொல்லிடுங்க படத்துல இருந்து. ஒரு படத்துல ஒரு டைலாக்கா? ஆமாம் சரி, ஏற்கனவே வந்த டைலாக சொல்லுங்க சார். நம்ம பாட்டு அவசரப்பட்டு ஆறுக்குள்ள வச்சு மாட்டி விட்டக்கூடாது. பயந்த மாதிரி உட்காருங்க சார், இப்போ பயந்த மாதிரி உட்காருங்க. ஓகே சார் கேட்பாப்ல எப்படி மாமா இவங்க முன்னாடிலாம் பயமில்லாமல் உட்காந்துருக்கு கேட்டு வரணும் பயத்தில் இருக்கேன் மாமு என்ன மாமன் ஆரம்பிங்க. ஓகே ஒரு ஆக்ஷன் சொல்லுங்கள், ரோல் கேமரா ஆக்ஷன். சரி, என்ன மாமன் ஆரம்பிங்க. ஓகே சார். ஒன்னொரு டேக் இருந்து நம்ம பண்ணி நம்மளால தான் அவரு ஆக்ஷன். என்ன மாமு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பயமே இல்லாமல் உட்காந்துருக்கேன். யாரா சொன்னா பயமே இல்லைன்னு? உள்ளுக்குள்ள மரண பயத்தில் இருக்கேன். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? சூப்பர் சூப்பர் சூப்பர். டக்குன்னு வெளியே வந்துட்டாங்களே ரொக்கப்புலியும் பாண்டியும். சார் அதான் ஒரு நடிகருக்கான திறமை தான், டக்குன்னு ஸ்பாட்டில் பணம் சொன்னாலும் பண்ணுறீங்களே, பிரில்லியன்ட் ஆக்சுவலி. இது நாங்கள் இது 3 பேர் நாங்கள் இப்படியே ஆன் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கிறனால எங்களுக்கு டக்குன்னு அந்த ஒரு வேவ் லென்த் கனெக்ட்லேயே இருக்குது, அப்படியே இருக்கிறனால எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கு பண்ணுறதுக்கு. ஸோ நான் முதல்ல இருந்து சீன் சொன்னதுலேருந்து அப்படியே ஊறிட்டோம்ல, அங்கேயே தான் உட்காந்துருந்தோம். அதனால் அவர் ஸ்லாங் பிடிக்கிறது டப்பிங்கில் கூட ஏன்னா பிச்சு உதறீங்கன்னு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. அதில் சிட்டிக்கு நல்லா சொல்லுவீங்க. ரைட்டு 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 ஏதாவது பிரச்சனை ரைட்டு டிசார்டிக்கு லேட் ஆகுமா ரைட்டு ரைட்டு. ஒரு லந்தான கேரக்டர் தான் பாருங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி இந்த டியூட் படத்துக்கு பிறகு உங்களுடைய ஃபன் சைடை பார்க்கணும்னு ஆடியன்ஸ் யாரும் விரும்புகிறாங்க. ஸோ அதை நாங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்களா ஒரு நக்கல் பயமே இல்லைன்னு அப்படி இருக்குல்ல, வர்ற பயத்தில் உட்காந்துருக்கேன்னு. ஓகே சார், அது தாண்டி என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் அடிவிடும் அப்படின்னு. சூப்பர். எதுவும் சொல்லிடாத சார். படத்துடைய டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். படத்தினுடைய இசை 2 பாடல் ரிலீஸ் ஆச்சு. நம்ம யுவன் சங்கர் ராஜா பாட்டு பயங்கரமாக இருக்குது. இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டோம், இளையராஜா அவர்கள் இந்த படத்தில் பாடியிருக்காரு அப்படின்ட்டு. ஆமாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முன்னாடி சாங் போகலாம். அவர் கமிட் பண்ண போகும்போது எத்தனை சாங்குன்னு கேட்டார். ஓகே, இவர் கேட்குற தோரணையே பயமாக இருந்துச்சு. எத்தனை சாங்கு அப்படின்னாரு. சமயத்தில் யாரும் பாட்டெல்லாம் பண்ணுறதில்ல, உங்கள்கிட்ட நிறைய பாட்டு சொல்லுங்க. அவர் பிடிச்சிருவாரு சார், பட்ஜெட் அதிகமாயிரும், பார்த்து சொல்லுங்க. சரி நம்ம கம்மியாக சொல்லுவாங்க, ஒரு 3 சாங் சார். 3 2 தான் சார். அது அப்படியா, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் 2 சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டோம், ஃபுல் சாங். அதுக்கப்புறம் 3வது சாங் பண்ணிட்டோம். 3 சாங் தானே சொன்னீங்க. இல்லை சார், இது ஒரு ஐட்டம் சார், நீங்கள் பண்ணுங்கள் சார், நல்லா இருக்கும் சார். 4வது சாங்கான ஆமாம் சார், சரி ஓகே என்ன. அடுத்து ஒரு பாட்டு போனோம், 5வது சாங்கானாரு. அதில் அப்பா பாடினா நல்லா இருக்கு. என்னது அப்பா பாடம்? ஐயோ அதெல்லாம் கேட்க முடியாதுங்க, அதெல்லாம் என்ன விட்டுருங்க அப்படின்னாரு. சார் எப்படியாவது இளையராஜா வந்து பாடினா நல்லாயிருக்கும். 3 நாள் சொன்னீங்க. இல்லை சார் அப்போ அழைச்சிருங்க, எல்லாத்தையும் அழைச்சிட்டு முதல்ல 5 ஓகே முடிச்சுட்டேன்னாரு. இல்லை சார் பிட் சாங் எல்லாம் ஆர்ஆரில் போட்டு அனுப்பிச்சி விட்டோம், ஒரு 3 சாங். என்னங்க 5 சாங் நீங்கள் பண்ணிட்டான், அப்புறம் என்ன அங்கங்கே பிட்டுலாம் வச்சுருக்கீங்க போட்டது நல்லா இருக்குது. சரி எதுவுமே சூப்பராக ஜாலியாக எடுத்துட்டார், டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. மொத்தம் எத்தனை பாட்டு தான் மொத்தம் படத்தில்? 8 சாங். அதான் 8 பாட்டு, ஃபுல் சாங், 3 கட் சாங், 8 சாங். அதில் ஒரு சாங் வந்து ராசா சார் பாடினாரு. நான் ஒரு அம்மா சாங்னா அவர் தான் பாடணும் அப்படின்னு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒத்த காலம் நிற்காத மாதிரியா ரொம்ப நாளும் இருந்து வாங்கிட்டேன். அது எனக்கு பெரிய மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லை எமோஷனலான சாங். ஆமாம், எமோஷனல் இருக்கும். ஓகே, அம்மா சாங்னால எமோஷனல். அம்மா அவர் என்ன ஃபீல் கொடுப்பாங்க, அந்த ஃபீலை வந்து ஒரு ராஜா சார் இன்றைக்கும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். சூப்பராக அவர் பாடி கொடுத்தாரு. அதேமாதிரி ஈவன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த பாட்டுக்கான சீக்வன்ஸ் வருது இல்லையா, 4 பிட் சாங் இருக்கும். அதையுமே முன்னாடி பாதி அனுப்பிச்சிட்டேன், ஆறாவே பாதி பண்ணிட்டார். சாங் மட்டும் முதல்ல பண்ண வச்சுட்டேன். பண்ணதுக்கப்புறம் அவருக்கு ஆர்ஆருக்கு வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சூப்பராக ஒர்க் பண்ணோம். இன்னும் சொல்ல போனால் வந்து நான் துபாய் போகலாம் ரொம்ப நாளாக பிளான் பண்ணி என்னால் போக முடியல. கம்போசிங் துபாயில் அங்கே தான் கம்போசிங். ஸோ எனக்கு யுவன் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். என்ன சொன்னாலும் ஓகே சார் ஓகே சார்ன்ற வார்த்தை எதுவும் சொல்ல மாட்டார்.
எனக்கு சூப்பராக கோஆப்ரேட் பிஜிஎம் தான் அவர் ரொம்ப, ஏன்னா அவர் பாட்டும் பண்ணுவார், படத்தில் பிஜிஎம் செம்மையாக அவர். அது டிஎன்சி சொல்லவே தேவையில்லை. அது அழகாக எனக்கு என்ன தேவையோ சீனை பார்த்தே பண்ணிட்டார், அந்த சீக்வன்ஸை பார்த்தே பண்ணிட்டார். ஸோ நல்லா வந்திருக்கு. அவருக்கு இந்த இடத்துல நன்றி. ப்ளஸ் இளையராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக கேமராமேன் பாலு சார். நான் வந்து சமயத்தில் 2 படம் அவரை விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு விவிஎஸ் ரஜினி முருகன் சீமராஜா பண்ண இடையில பண்ண முடியாமல் போச்சு. இந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து சார் பண்ண நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் தேனியை வந்து அப்படியே கன்வீனியன்ட் நிப்பாட்டுவார். ஸோ எங்கள் ஊருக்குள்ளே போகிறோம், அவருக்கு திரும்பவும் தேனிக்குள்ளே ஃபுல்லாக போகிறோன்னே எப்பவுமே சார் லொக்கேஷன் கூட வர மாட்டார். ஏன்னா நான் பார்த்துருவேன். ஷூட்டிங் 2 நாளைக்கு முன்னாடி போய் காமிப்பேன். ஓகே ஏதாவது இது பண்ணிக்கலாம் டக்குன்னு முடிச்சிடுவேன். ஏன்னா அவருக்கு எல்லாம் பழக்கப்பட்ட லொக்கேஷன் தான். நான் பிளான் பண்ணுறதுக்காக தான் நான் போவேன். அப்படி பாலு சாருடைய ஒர்க் வந்து இதில் இன்னொன்று சில சீன்லாம் சூப்பராக காமிச்சிருக்காரு நம்ம. அதேமாரி சார் ஒரு சீனில் ஒரு மலை மேலாம் செம்மையாக கவர் பண்ணி எடுத்துட்டார். ரொம்ப லாங் ஜூம் போட்டு சூப்பராக எடுத்தாங்க. அது மாதிரி நல்லா ஒர்க் பண்ணார் அவர். ஆர்ட் டைரக்டர் அண்டு எடிட்டர் தினேஷ். வழக்கமாக என்னோடய படங்களில் வந்து விவேகர்ஷன் தான் பண்ணுவான். அவன் கொஞ்சம் இப்போது அவைலபிள் இல்லாதனால அவனோட அசிஸ்டண்ட் தான் தினேஷ் பொன்ராஜ்னு சொல்லி. ஸோ டீம் ஒர்க்காக இது நல்லா வந்திருக்கு. ஃபைனல் வெர்ஷனும் சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் 2/19 தான் படம். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு மேலே வைக்க வேணா ஆடியன்ஸ் ஜாலியாக வந்து படம் மாதிரி ஓடிடணும் அப்படின்னு சார்பான ஃபுட்டேஜ் இந்த படம் வச்சுருக்கோம். சூப்பர் சார். ஆக்சுவலாக ஒரு நேட்டிவில் போய் படம் பண்ணும்போது அப்படிங்கும்போது நம்ம கம்ஃபர்ட் ஜோன் தாண்டி ஒரு படம் பண்ணுற ஒரு சேலஞ்சு தான் அது. ஷூட்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்த விஷயம் என்ன உங்கள் 2 பேருக்கும்? சேலஞ்சிங் எதுவுமே இல்லை. ஏன்னா அவரே கிளியராக சொல்லிட்டாரு என்ன படம் எடுக்கிறோம், என்ன ஸ்லாங்கில் பேசுகிறோம், என்ன சீன்ஸ். டோட்டலாகவே ஸ்கிரிப்ட் ரீடிங்னே டோட்டலாக புக்கே கொடுத்துட்டார்ல. சீன்ஸ் பை சீன் நாங்கள் படிச்சுட்டோம்ல. ஸோ டோட்டலாக என்ன இருக்குது இதில்னு சொல்லி கரெக்ஷன் இருந்தால் கூட முதலே நம்ம சொல்லிடுறோம். டெவலப்மெண்ட் இருந்தாலும் ஒரு இம்ப்ரூவைசேஷன் இருந்தாலும் அவர்கிட்ட பேசிடுறோம். ஸோ அங்கே தான் உட்காந்துருக்கோம். போயிட்டு கேரவனில் போய் உட்காந்துருது இல்லையா, உட்காந்து ஸ்பாட்டில் உட்காந்து என்ன நடக்குது, சீன் எப்படி எடுக்க போகிறோம், அந்த ஆர்வத்தோடு வேலை செஞ்சனால ஒன்றும் பெரிய சிரமமாக எதுவுமே தெரில. ஆனால் அவர் மைண்டுக்குள்ளே இந்த 2 பேரையும் வந்து கொஞ்சம் வச்சு செய்யணும்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அது மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மலை மேலே ஏற வச்சதுல சாதாரண. அதுவும் வெயில், நாங்கள் போன டைம் கொஞ்சம் வெயில். அது எந்த மலை சார்? அவர் ஊருக்குள்ளே இருக்குது மலை. பெரிய மலையா? ஆமாம் ஆமாம், இப்படி இருக்கும் மலை. தவந்து ஏறணும், சைக்கிள் ஏற முடியாது. ஸோ அது மாதிரி வெறும் மலை மட்டும் இல்லை, ஸ்லிப்பான கீழே தான் வரணும். எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு மரம் இருக்கும், ஃபுல்லாக ஸ்டீப்பாக தான் இருக்கும். அது மாதிரி இது சில விஷயங்கள் ஆச்சு. ரொம்ப நாளாக அந்த என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ட்ரெக்கிங் போன வந்து அந்த சீனுக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது அந்த இதோட 2 பேர் ஏறி போனது தான் பெரிய விஷயம். எல்லாரும் ஏறி போக முடியாதனால இப்போ ஜிம்மிலாம் தூக்கிட்டு வரணும். எல்லாம் ஊர் மக்கள் ஃபுல்லாக ஆள் கொண்டு தூக்கிட்டாங்க. ஆமாம், எல்லாரும் தூக்கி போனதான் பெரிய விஷயம், சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கும் அவங்க நன்றி ஜிம்மி வரைக்கும் தூக்கிட்டு போய் மேலே வந்து போட்டு. ஆனால் என்னென்னா அங்கே மேலே உட்காந்து பார்த்தா எல்லாமே புள்ளியாக தெரியும், கூகுள் மேப் பார்க்குற மாதிரி இருக்கும். இவன் கேரவன்லாம் கீழே தான் இருக்கும், யாருமே யூஸ் பண்ண முடியாது. எல்லாரும் மொட்டை வெயில மழை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். அங்கே இருக்கு கேரவன் போக முடியாது. ஆமாம், சாயந்தரம் தான் போக முடியும். ஓகே. ஆக்சுவலாக பாண்டி, நீங்கள் வந்து கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜாவோட மிகப்பெரிய ஃபேனாக இருப்பீங்க. இப்போ உங்கள் படத்துக்கு அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதில் பர்டிகுலராக நீங்கள் அவருடைய படங்களை பார்த்து வியந்த படங்கள் ஏதாவது இருக்கா? ஃபேவரட்டான ஆல்பம் இருக்கு எனக்கு. நான் யுவன் சங்கர் ராஜா சாரோட பெரிய ஃபேன். நான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போகும்போது சொன்னது இதுதான், நான் அவங்க பெரிய ஃபேன், உங்கள் பிஜிஎம்க்கு ரொம்ப பெரிய ஃபேன். நீங்கள் எனக்கு இப்போ என் படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன். இதை தான் நான் அவர்கிட்ட நான் டைரெக்டாகவும் சொன்னது. ப்ளஸ் எனக்கு இன்னொன்று என்ன எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா, நான் 3 பேரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன். இளையராஜா சாரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன், கார்த்திக் ராஜா சாரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன், இப்போ யுவன் சங்கர் ராஜா சாரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் அதை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் அது தெரிஞ்சோ தெரியாமலோ கரெக்டாக அமைஞ்சது. இதுக்கு நான் யுவன் சங்கர் ராஜா சார் வருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படைத்தலைவனுக்கு நாங்கள் ஷூட்லாம் போயிட்டு முடிய போகிற டைமில் யார் மியூசிக்னு கேட்கும்போது இளையராஜா சாரை கேட்கவான்னு கேளுங்க, ஓகேன்னா ஓகே, அவர் ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணார். பட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மட்டும்தான் அப்பா வந்து நான் இந்த படத்துக்கு கார்த்திக் ராஜா தான் போடுவேன்னாரு. ஸோ அதனால அது மட்டும் கன்ஃபார்ம்டாக இருந்துச்சு. இந்த 2 அது இயற்கையாக நடந்தது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். அண்ட் நான் 2-3 வாட்டி படம் டப்பிங் இதுலலாம் பார்க்கும்போது எனக்கு பெருசாக தெரியல அது எப்படி ஜட்ஜ் பண்ணணுன்ட்டு. பட் ஃபுல் ஃபைனல் கட் முடிச்சுட்டு பார்க்கும்போது யுவன் சங்கர் ராஜா சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோர். எனக்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு ஃபீல். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா சார் நம்ம நிறைய பிஎன்சி படம் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து திருப்பி பண்ணுறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர். நீங்கள் சொல்லும்போதே ஆர்வமாக இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. சார் அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு நேட்டிவ் சப்ஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. அங்கே நம்ம கேமரா எல்லாமே எடுத்துகிட்டு போய் இந்த மலை மேலே எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான்.
கேமராமேன் அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி தங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க? அது ரொம்ப அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு பிரச்சனையே அந்த வெயில். எங்கள் பால் சாருக்கு பிரச்சனை வெயில், ஒயிட் ஷர்ட்டு இது கொடுத்துடக்கூடாது. எனக்கு பிடிச்சதே ஒயிட் ஷர்ட்டு தான். நிறைய மெயின் கேரக்டர் மட்டும் வைக்க மாட்டேன். ஒரு 150 பேர் வச்சா கூட 100 பேர் ஒயிட் ஷர்ட்டோட ரிப்பாட்டிடுவேன். வச்சு தேடுவார் அஸ்டன் இருந்தால் என்னன்னு திட்ட மாட்டார். அஸ்டன் இருந்தால் டேய் ஒரு கலர் சட்டை இல்லையாடா. ஸோ அவருக்கு வெயில் வந்து ரொம்ப பேக்ரவுண்டு பேர்ன் ஆகும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்கிம்மர் வைக்கணும். இது ஏற்கனவே வெயில் இருக்கும், ஸ்கிம்மர் வச்சு முகத்தில் அடிப்பார் டாப்னு. வேறு வழியில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. பட் பாலு சாரை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். இவர் இங்கே தான் பண்ணுவோம் அப்படின்னு தெரியும். அதனால் எனக்கு கூட வந்துடுவார். ஸோ என்ன பண்ணாலும் அந்த இடத்த எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், எப்படி கலர்ஃபுல்லாக கொண்டு வரலாங்கிறது தான் இருக்கும். ஸோ கேமரா அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம படம் பார்க்கும்போது என்ன படம் கதை சொல்கிறோம், ஒரு காமெடி எமோஷனல் சொல்லணும், அந்த அடுத்த மாதிரி கேமராவோட கலர்ஸ் மாறணும். ஒரு காமெடினா நீ கலர்ஃபுல்லாக இருக்கணும். டார்க் காமெடின்னு சொல்லுவாங்க. சம்டைம் இப்போல்லாம் நிறைய பண்ணுறாங்க காமெடி, டார்க் காமெடியே தான் இருக்கும். நம்ம எல்லாம் கலர்ஃபுல் காமெடி. ஸோ அதுக்கு நம்ம கேமராமேன் சில சிரமங்கள் எடுத்தாலும் நான் நினைச்ச மாதிரி கொண்டு வந்துடுவாரு. இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் உசிலம்பட்டி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. உண்மை சம்பவம் தானா? அது என்ன சம்பவம்? ஆமாம், உண்மையிலே ஒரு சம்பவம். நீங்க படத்தை பார்த்தா தான் தெரியும். முழுக்க லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம். நடந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அந்த எதனால் அந்த பாதிப்பு வந்துச்சு, அந்த பாதிப்புக்கு என்ன நிவர்த்தி கண்டுபிடிச்சாங்களா, சொல்யூஷன் என்ன வந்துச்சுன்றதை சொல்லியிருக்காரு. படம் பார்த்தா தான் அந்த இன்ட்ரெஸ்டோட பார்க்கும்போது அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, அந்த பாதிப்புலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்றது ஒரு கதை தான். அதுதான் படத்தோட மெயின் கோர். பொலிட்டிக்கல் டச்சுமே இருக்கு படத்தில். பொலிட்டிக்கல்லாம் கிடையாது, மக்களுடைய. ஓகே ஓகே ஓகே. இப்போ வழக்கமாக வந்து பொதுஜன மக்களுடைய வந்து எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க. வழக்கமாக நான் மேக்ஸிமம் என்னோட சீக்வன்ஸ் எல்லாம் உண்மையிலிருந்து எடுப்பேன். எனக்கு கற்பனை பண்ணுறதை விட ஏதாவது சீனை நேரில் பார்த்து தான் தூக்கிட்டு வந்துடுவேன். மேக்ஸிமம் எனக்கு ப்ரீவியஸ் படங்கள்லாம் மேக்ஸிமம் லைவ் நடந்ததாக தான் இருக்கும். அதெல்லாம் சீனாக நடந்திருக்கும். இது மட்டும்தான் ஒரு கதையாகவே நடந்தது. ஸோ அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சார் சொன்ன மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாக மக்களுக்கு போய் சேர்கிற மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு உண்மையான நடந்த விஷயத்த 96 நடந்த சம்பவத்தை வச்சு ஒரு பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நிறைய விஷயம் பேசியாச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேம் செக்மெண்ட் மட்டும். கேமா ஒரே ஒரு சின்ன கேம். ட்ரம் ஷரத். வாட்டி விடுற மாதிரி கேம் இல்லை, அவ்வளோ. ட்ரம் ஷரத் அப்படின்ற காலையில் வந்து 6-7 மணிலேருந்து இரவு வரைக்கும் உட்காந்து பேசும்போது நீங்கள் தம் ஷரா சொன்னால் தம்மு கூட சாம இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் வராது, மைண்டே வேலை செய்யும். ஒரு சின்ன படம் காட்டுறேன், நீங்கள் ஜஸ்ட் ஆக்ட் பண்ணி காட்டணும், அவங்க என்ன படம் கண்டுபிடிப்பாங்க. அது அவ்வளோதான். ஓகே, படம் காட்ட போறீங்களா? எஸ், நாங்கள் கண்டுபிடிக்கணுமா? ஆமாம், அவர் பேசாமல் நடிச்சு காட்டுவார், நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுறது. ஈஸியான படம் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. கஷ்டமான கொடுத்தா கூட வராது. நீங்க எங்க 2 பேரை கேட்குறேன். அவர் இல்லை, 1 by 1 வரேன், நான் எல்லாத்துக்குமே வரேன். நான் ஸ்டார் காட்டுறேன், அடுத்த உங்க 2 பேருக்கு வரேன், நீங்க அந்த பக்கம் திரும்பிக்கங்க 2 பேரும். ஓகே, சிறப்பு. ஓகே, ரெடி. இதெல்லாம் எப்படி நடிச்சுக்காங்க வந்து பேசவும் கூடாதுல்ல. ஒன்லி ஆக்ஷன். ஒன்லி ஆக்ஷன்னா எப்படி சொல்றது? நீங்க ஏதாவது கேள்வி கேளுங்க. ஹீரோ யாரு இதெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா தான் பேச வரேன். பழைய படமா புது படமா சார்? கொஞ்சம் பழைய. சார் சொன்னோம். பழைய படமா புது படமா? நீங்க டாடி இருந்ததுல அதுக்கப்புறம் அந்த டைம். ஓகே. சன்னு சுட்டி அடிக்குமா சார்? சன்னு சூரியன் சுட்டி அடிக்குமா? உங்க அண்ணன் அப்படி கேப்டன் பிரபாகர் அந்த டைமா? அதுக்கப்புறம் முன்னாடி நடுவில் முன்னாடி. ஓஹோ, நீங்க இருக்கீங்களா அதுல? அப்பாவும் இருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் புலன் சார். இல்ல நடிக்க தெரியாதுன்னு சொல்லி நடிச்சு காமிச்சிட்டீங்க பாத்தீங்களா? நடிக்க தெரியாதுன்னு சொன்னீங்களா, டக்குன்னு நடிச்சு காமிச்சிட்டீங்க. சொல்றதை வச்சு அதுக்கப்புறம் சந்திர காற்று நிறைய படம் நடிச்சிட்டோம். தாய்மொழி அப்படின்னு படம்ன்றதுனால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, ஓகே. இப்போ சண்முக பாண்டியனுக்கு நான் நடிக்கிறேன், நீங்க நடிச்சு காட்டுங்க சார். நீங்க இந்த பக்கம் திரும்பிக்கீங்க. நானுமா? ஆமா, திரும்பிக்கீங்க. ஏன்னா அது பார்க்க கூடாதுல்ல. ஓகே, ரெடி. உங்க படம் தானே? அப்பா படமா? ஓ, கிராமத்து படமா? வானத்தை போலையா? எஸ்.
தேங்க்யூ சார். சார் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு நினைக்கிறேன். இப்போ டேரக்டர் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை வாங்கி பார்த்துருவோம் டேரக்டருக்கு. டேரக்டர் பக்காவா முன்னாடி இருப்பாரு. அகிச்சா போன பார்க்கணுங்க. ஓகே இவ்வளோ நேரம் வச்சு பார்க்கறது கரெக்டா இங்க இருந்தே பிடிக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அதுதான். பழைய படமா புது படமா? சார் படமா? சூரியனா? இல்ல. சூரியனை மொட்டை அடிச்சு அதான் மண்டையில கை வச்சு தள்ளி வைக்கணும். ஐயா முஸ்லிமா? இஸ்லாமிக் பிரதரா? இல்லையே. முஸ்லிமா? அரசு அரசு அதுக்கு முன்னாடி உள்ள படமா? அரசுக்கு முன்னாடியா நான் நடிச்ச படமா? அரசுக்கு முன்னாடி நான் நடிச்ச படமா? சார் அரசுக்கு அடுத்து தான் நினைக்கிறேன். அரசுக்கு என்ன பாசு அப்படி ஒரு படம் இல்லையே. என்னப்பா இது? பாய். பாய். பாய் போட்டு படுத்திருப்பாரு. பாய். ஓ டைட்டில் ஒரு 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 இது எத்தனை எத்தனை லெட்டர் வருது? நடுவுல வருதா பாய்? பாய் அதுக்கப்புறம் பாய். என்னப்பா இது? சார் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்க. தண்ணி ஊத்துறதா? ஜக்கு. பாட்டி, ஜக்கு. ஜக்கு பாய். ஜக்கு பாய். ஜக்கு பாய்க்கு தான் பாய் 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 பாய். அதுதான் போய் நான் வந்து பாய்னா முஸ்லிமான்னு கேட்டேன். அது ஆமா, அதான் அது முஸ்லிம் இஸ்லாமிக் பிரதரான்னு கேட்டேன். நீங்க அது இல்லாத மாதிரி சொல்லிட்டீங்களா? இப்படி கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து இஸ்லாமிக் பிரதரான்னு கூட கேட்டேன். நீங்க என்ன போலது அதுவும் இல்லை. சரி அப்புறம் இதை காமிச்சனால ஜக்குன்னு ஜக்கு. சூப்பர் சார். ஸ்போர்ட்டிவாக நன்றி, ரசிகர்கள் நன்றி, பண்ணீங்க. நன்றி. ரொம்ப நன்றி. படமும் வெற்றி ஆகணும். நீங்களும் அடுத்தடுத்த உயரங்கள் போகணும். தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப நன்றி உங்க நேரத்தை பயன்படுத்தி. தேங்க்யூ. தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. 19 ரிலீஸ் ஆகுது. போய் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ.